வணக்கம். வரலாற்றுல பார்ப்பனிய பயங்கரவாதங்களை மிகச் சரியாக எதிர்த்துக்கிட்டு வந்தவங்க தலித் மக்கள் தான். ஆனா, தலித் மக்கள் நடத்துகிற கழகங்களை பற்றியோ, உரிமை போராட்டங்களை பற்றியோ, தலைவர்களை பற்றியோ தலித் அமைப்புகள் மக்கள் கிட்ட முழுமையா கொண்டு போய் சேர்க்கல என்பதுதான் என்னுடைய கருத்து. தலித் மக்களினுடைய வரலாறு என்பது இந்த மண்ணின் மைந்தர்களினுடைய வரலாறு. பார்ப்பனிய ஜாதிய சமூக அமைப்பை எதிர்த்து சமர் புரிந்த பாபா சாஹிப் அம்பேத்கருக்கும் தந்தை பெரியாருக்கும் முன்னாடியே தமிழ்நாட்டுல விடுதலை இயக்க ஆணி வேராக பண்டிதர் அயோத்திதாசரும் தாத்தா ரெட்டைமலை சீனிவாசன் அவர்களும் களமாடினாங்க என்பது எல்லோருக்கும் தெரியும். அவர்களை தொடர்ந்து தமிழ்நாட்டுல சாதியை எதிர்த்து குரல் எழுப்பியும் இயக்கங்களை கட்டமைத்தும் போராடியவங்க எத்தனையோ பேர் தமிழ்நாட்டுல இருந்திருக்கிறாங்க தலித்திய தலைவர்கள். அவங்கள குறிப்பா லோகபாகு குட்டப்பா குருசாமி, அதாவது எல்சி குருசாமி அவர்களை பற்றி புத்தக வாசிப்பாளர்களுக்கு, சில முற்போக்காளர்களுக்கு, பல அம்பேத்கரியவாதிகளுக்கு தெரிஞ்சிருக்கலாம். இந்த புத்தக வாசிப்பாளர்களுக்கு, முற்போக்காளர்களுக்கு, அம்பேத்கரியவாதிகளுக்கு எல்சி குருசாமி அவர்களை பற்றி தெரிஞ்சிருக்கலாம். ஆனா இன்றைய தலைமுறைக்கு எத்தனை பேரு எல்சி குருசாமி அவர்களை தெரியும்னு கேட்டா தெரிஞ்சவங்க ரொம்ப குறைவுதான். ஆக அந்த அடிப்படையில இன்னைக்கு எல்சி குருசாமி அவர்கள் இந்த மக்களுக்காக வாழ்ந்த வாழ்க்கைய முழுசா அலசி ஆராய்ந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். வாங்க பேசுவோம். 1885ல சென்னை புளியந்தோப்புல உண்மை, உழைப்பு, உயர்வுன்னு வாழ்ந்த லோகபாகு குட்டப்பாவிற்கு மகனாக பிறந்தார் குருசாமி. எல்சி குருசாமியோட குடும்பத்தை சார்ந்தவங்க ஆங்கிலேயர்கள் கிட்ட கான்ட்ராக்ட் வேலை பார்த்திருக்கிறாங்க. அதனால அவங்க குடும்பம் ஒரு வசதி வாய்ப்போட இருந்திருக்கிறாங்க. அன்னைக்கு சூத்திரர்கள்னு சொல்லப்பட்டவங்களே 1000த்துல ஒருத்தர் கூட படிக்க முடியாத அந்த காலகட்டத்துல கல்லூரி படிப்ப வரைக்கும் படிச்சிருக்கிறாரு எல்சி குருசாமி அவர்கள். தன்னுடைய சமூக வாழ்க்கைய 26 வயசுல தொடங்கி இருக்கிறார். தன்னலமற்ற சமூக நோக்கோடு நேர்மையும், திறமையும், ஆற்றலும் கொண்ட எல்சி குருசாமி அவர்கள் தலித் மக்களுக்கு என புது உலகம் படைக்கணும் அப்படின்னா, யாருக்காக? இந்த மக்கள் விடுதலை பெறணும், புது உலகம் படைக்கணும் அப்படின்னா முதல்ல இந்து மத சிறையிலிருந்து விடுதலை ஆகணும்னு நினைச்சிருக்கிறாரு. அதற்கான முயற்சிகளையும் முன்னெடுத்திருக்கிறாரு. பௌத்தத்தை பின்பற்றுவதற்கான முயற்சிகளையும் முன்னெடுத்திருக்கிறார். குழத்தொழில் செய்வது இழிவுன்னு மக்கள் மத்தியில மிகப்பெரிய அளவுக்கு பிரச்சாரம் செய்திருக்கிறார். 1915ல சேம்பர்ஸ் நிறுவனத்துக்கிட்ட இருந்து கான்ட்ராக்ட் எடுத்து அந்த கான்ட்ராக்ட மக்கள் கிட்ட விட்டு பலனடைய செய்திருக்கிறாரு. அவர் செய்த இந்த வேலையால புளியந்தோப்பு, பெரம்பூர், அருந்ததியர்புரம், ஓட்டேரி இந்த பகுதிகளில் வாழ்ந்த தலித் மக்கள் பொருளாதார வலிமை பெற்று இருந்திருக்கிறாங்க. எல்சி குருசாமி அவர்கள் டி.எம். நாயரோடு தொடர்பு கொண்டு பார்ப்பனர் அல்லாத இயக்கத்திலும் பங்கெடுத்திருக்கிறாரு. இன்னைக்கு நீதி கட்சியினுடைய பெருமை பேசுறவங்க பார்ப்பனர் அல்லாத இயக்கத்துல ஒரு அருந்ததிய தலைவர் இருந்தாருன்னு எத்தனை பேர் வெளி உலகத்துக்கு சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல. தெரிஞ்சவங்க யாராவது இருந்தா பதிவு பண்ணுங்க. 1920ல நீதி கட்சியினுடைய தலைவர்கள்ல ஒருவரான பி.டி. ராஜன் அவர்களுடைய சித்தப்பா லட்சுமணசாமி முதலியார் என்ன பண்றாருன்னா, மதுரை மாவட்டம் உத்தமபாளையத்துல அருந்ததியர் மகாஜன சபை ஏற்பட ஒரு ஒத்துழைப்பா இருந்திருக்கிறாரு இவங்களோட. இந்த சங்கம் தான் அருந்ததியர்களோட கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து வேலை பார்த்திருக்கிறாங்க. இந்த சங்கத்திற்கு எச்.எம். ஜெகநாதன் அவர்கள் தலைவராகவும், எல்சி குருசாமி அவர்கள் பொதுச் செயலாளராகவும் இருந்திருக்கிறாங்க. அருந்ததியர்களுக்காக அருந்ததியர்களால் உருவாக்கப்பட்ட முதல் அமைப்பு இந்த அமைப்பு தான். ஆக அருந்ததியர் தலைவர்களோடு சில பிற்படுத்தப்பட்டவங்களும் ஒத்துழைப்பா இருந்து இருக்கிறாங்க தான் வரலாறுல. இல்லைன்னு நம்ம மறுக்கல. எந்த அளவுக்கு ஒடுக்குமுறை இருந்ததோ அதுல ஒரு சிலர் ஒத்துழைப்பாவும் இருந்திருக்கிறாங்க. வரலாற்றுல நடந்த உண்மையை சொல்லிதானே ஆகணும். ஏன்னா நாம வரலாற்று திருப்புகிற வேலையை என்னைக்கும் நம்ம செய்யறது கிடையாது. நம்ம நேர்மையா பதிவு செய்ய வேண்டியது நம்முடைய கடமை. அந்த அடிப்படையில தான் இந்த செய்தியை நம்ம பதிவு செய்ய வேண்டியது இருக்கு. 1920ல அருந்ததியர் சங்கம் ஆதிதிராவிட மகாஜன சபையோடு நம்முடைய சகோதர இயக்கம்னு ஒன்றிணைந்து சமூக பணி செய்திருக்கிறாங்க. இந்த ஆதிதிராவிடர் மகாஜன சபை யார் உருவாக்குனது தெரியுமா? தாத்தா ரெட்டைமலை சீனிவாசன் அவர்கள் 1893ல உருவாக்குறார். தாத்தா ரெட்டைமலை சீனிவாசன் அவர்கள் சுயசாதி அரசியல் பேசினார்னு சில தற்கூறிகள் இன்னைக்கு உளறிக்கிட்டு திரியிறாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு சொல்றேன், வாய்ப்பு இருந்தா கேளுங்க. அருந்ததிய இயக்க தலைவர்களான எச்.எம். ஜெகநாதன் அவர்களுடனோ, எல்சி குருசாமி அவர்களுடனோ, ஆதி திராவிட மகாஜன சபையுடைய தலைவர் தாத்தா ரெட்டைமலை சீனிவாசரும் எல்லாம் இணைஞ்சுதான் இந்த சமூகத்துக்காக உழைச்சிருக்கிறாங்க, சமூக பணியை செய்திருக்கிறாங்க. இப்படிப்பட்டவங்க இவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்தவங்க தான். இவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து பறையர்னு சொல்லுக்கு பதிலா ஆதி திராவிடங்கிற சொல்ல அரசு பதிவேட்டுல கொண்டு வரணும்னு ஆங்கிலேய அரசுக்கு அழுத்தம் கொடுத்திருக்கிறாங்க. ஆதி திராவிடர்னா நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? வெறும் பறையர்னு மட்டும் தான் நினைக்கிறீங்களா? கிடையாது. ஆதி திராவிடர்னா வெறும் பறையர் மட்டும் கிடையாது. தீண்டாமையால பாதிக்கப்பட்ட சமூகங்களினுடைய பெயர்களை எல்லாம் ஒண்ணு சேர்த்துதான் இனிமே எங்களை சக்கிலியனோ, பறையனோ, பல்லனோ யாரும் கூப்பிடக்கூடாது. ஆதி திராவிடர்னு கூப்பிடணும்னு சொல்லி இருக்கிறாங்க.
இன்னைக்கு நீங்க அருந்ததியர்களுக்குன்னு தலைவன், நீங்க பள்ளர்களினுடைய தலைவன், நீங்க வந்து பறையர்களுக்கான தலைவர்ன்னு பிரித்து வேறுபட்டு செயல்படுற மாதிரி, இன்னைக்கு இருக்கிறவங்க செயல்படுற மாதிரி, அன்னைக்கு இந்த தலைவர்கள் பிரிஞ்சு இருக்கல. பிரிஞ்சு இருந்தத ஒண்ணு சேர்த்து இருக்கிறாங்க. அன்னைக்கு அவங்க இயக்கங்களா தனித்தனியா செயல்பட்டாங்க சமூக களத்துல. இயக்கங்களா தனித்தனியா செயல்பட்டாங்களே தவிர, மக்களுக்கான பிரச்சனை அப்படின்னு வரும்போது, சமூகம்னு வரும்பொழுது ஒண்ணா தான் இருந்திருக்கிறாங்க. அந்த ஒற்றுமை இன்னைக்கு இருக்கக்கூடியவங்களுக்கு இருக்குதா அப்படிங்கிற கேள்விக்கான பதில உங்ககிட்டயே விட்டுறேன். ஆக குலத்தொழில் செய்யறதால சமூகத்துல இழிநிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிற மக்களுக்கு கல்விதான் ஏணி என்பதை உணர்ந்த எல்சி குருசாமி அவர்கள் அருந்ததியர்கள் படிக்கிறதுக்கான அவசியத்தை ஆங்கிலேய அரசுக்கு எடுத்து சொல்லி ஆங்கிலேயர்கிட்ட இருந்து உதவி பெற்று 1921ல 2 பள்ளிக்கூடங்களை அருந்ததியர்களுக்காக முன்னுரிமை கொடுத்து இவங்க வந்து ரொம்ப புறந்தள்ளப்பட்டிருக்கிறாங்க எஜுகேஷன்லன்னு சொல்லி முன்னுரிமை கொடுத்து படிக்க வச்சிருக்கிறார். அந்த ஸ்கூல்ல தொடர்ந்து சென்னையில பல இடங்கள்ல ஸ்கூலை நிறுவி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம செங்கல்பட்டு, பொன்னேரி பகுதிகள்லயும் ஸ்கூல கொண்டு வந்திருக்கிறாரு. சிறப்பான முறையில வந்து அங்க வந்து வழிநடத்தி இருக்கிறாங்க. எஜுகேஷன் வந்து நடைமுறைப்படுத்தி இருக்காங்க. ஒரு விஷயம் சொல்றேன். கவனமா கேளுங்க. மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தது காமராஜரா இல்லனா எம்ஜிஆராங்கிற விவாதம் அப்பப்போ இந்த சமூகத்துல வந்துகிட்டே இருக்கும். அந்த கேள்விக்கு விடை சொல்லணும்னு நினைக்கிறேன் இதன் மூலமா. பிரிட்டிஷ் ஆட்சியில பஞ்சமர்களுக்கு இலவச கல்வி வேணும், ஸ்காலர்ஷிப் வேணும், உணவு வேணும்னு சொல்லி கோரிக்கை வச்சவர் பண்டிதர் அயோத்திதாசர். அதற்கான முழுமையான வீடியோவை நான் ஏற்கனவே பேசியிருக்கிறேன். வாய்ப்பு இருக்கிறவங்க போய் பாருங்க. அந்த கோரிக்கைகளை கர்னல் ஆல்காடு துரையின் மூலமா சாத்தியப்படுத்தினார். அதுவே பின்னால என்ன ஆகுதுன்னா இந்தியர்களே தங்களை ஆட்சி செய்துக்கலாம்னு சட்டம் வந்ததால நீதி கட்சி அதிகாரத்துக்கு வருது. இந்தியர்களே தங்களை ஆட்சி செய்துக்கலாம்னு சட்டம் வந்ததால நீதி கட்சி அதிகாரத்துக்கு வந்தது. அதாவது பார்ப்பனர் அல்லாத மக்கள் அதிகாரத்துக்கு வந்தது என்ன பண்றாங்க அப்படின்னா ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அவங்க கேட்காமலே இவங்க தானா முன் வந்து நம்ம மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பாங்கன்னு நம்ம தலைவர்கள்லாம் நினைச்சாங்க. ஆனா பார்ப்பனர் அல்லாத இயக்கம் ஒடுக்கப்பட்ட மக்களை இப்ப இருக்கிற நிலையிலேயே அப்படியே வச்சிருக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இப்படி இப்படி இவங்க நடந்துக்கிறது வந்து தேசிய அவமானமா அப்படின்னு எல்சி குருசாமி அவர்கள் சொல்லியிருக்காரு. யார? நீதி கட்சியை பார்த்து. அவர் சொன்னது நீதி கட்சிக்கு மட்டுமல்ல, இன்னைக்கு இந்த கால திராவிட கட்சிகளுக்கும் பொருந்தும். அதிகாரத்தை தன் கையில வச்சுக்கிட்டு இந்த மக்களுக்கு ஒண்ணுமே பண்ணலையே. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கல்வி அவசியம். ஆனா அவங்க கூடவே வறுமையும் முதன்மையா இருக்கு. அதனால அவங்களுக்கு கல்வி மேல நாட்டம் இல்லாம இருக்கிறான். ஸ்கூலுக்கு வர மாட்டான், படிக்க மாட்டான். அதனால அரசு சார்புல பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒருவேளை உணவாவது கொடுக்கணும்னு ஐயா எல்சி குருசாமி அவர்கள் சொல்லி இருக்கிறாரு. மார்ச் 2 1923ல மதராஸ் மாகாண சட்டமன்றத்துல குரல் கொடுத்திருக்கிறாரு. அந்த திட்டம் தான் நடைமுறைக்கு வந்திருக்கு. ஆக சத்துணவு திட்டத்துக்கோ ஆரம்ப விதை போட்டவரு எல்சி குருசாமி தான். காமராஜரும் எம்ஜிஆரும் ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த திட்டத்தை இந்த சத்துணவு திட்டத்தை செம்மைப்படுத்துற அதை நடைமுறைப்படுத்தினாங்களே ஒழிய என்னமோ இவங்களோட சுய அறிவுல உதிச்ச திட்டம்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம தலைவர்கள் கொண்டு வந்தது இவங்க நடைமுறைப்படுத்தி பேரு வாங்கினாங்க. இதுல இன்னொரு விஷயம் இருக்கு, கவனிச்சிங்களான்னு தெரியல. அதையும் சொல்றேன் கேளுங்க. நீதி கட்சி ஆட்சியில நம்முடைய மக்களுக்கு ஒரு பிரச்சனை வந்ததும் தைரியமா கேள்வி எழுப்பி நம்முடைய நலனுக்காக குரல் கொடுத்திருக்கிறார் ஐயா எல்சி குருசாமி. ஆனா இன்னைக்கு நம்முடைய பணத்தை திருப்பி அனுப்புறாங்க. வேங்கை வயல்ல அநீதி நடந்திருக்கு. ஆணவ படுகொலைகள் தொடர்ந்து அரங்கேறுது. தமிழ்நாடு முழுக்க தீண்டாமை வன்கொடுமைகள் நடக்குது. ஆனா கூட்டணியில இருக்கிறவங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் தலித் அமைப்புகள் அமைதியா இருக்கிறாங்க, வேடிக்கை பாக்குறாங்க, கண்டுக்க மாட்டேன்றாங்க. ஆட்சியாளருக்கு எதிராக குரல் கூட கொடுக்க மாட்டாங்க. இதுதான் அந்த கால தலைவர்களுக்கும் இந்த கால தலைவர்களுக்கும் உள்ள வேறுபாடா நான் புரிஞ்சுக்கிறேன். அதன் பிறகு சென்னையிலும் புறநகரிலும் பல மாணவர்கள் விடுதிகளை வந்து ஹாஸ்டல்களை உருவாக்கி இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம சென்னை மாகாண அருந்ததியர் சங்க கட்டடத்தை அதனுடைய தலைமை அலுவலகத்தை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. அந்த இடம் திருவாங்கூர் மகாராஜா கிட்ட அன்பளிப்பா பெற்றிருக்கிறாங்க. திருவாங்கூர் மகாராஜா கிட்ட இருந்து ஆதி திராவிடர் சங்கத்துக்கான கட்டிடத்தை அன்பளிப்பா பெற்றிருக்கிறாங்க. அந்த இடம் எங்க இருக்குது அப்படின்னா பெரம்பூர் பாரக்ஸ் ரோட்ல அருந்ததியர்களுக்கான சங்கம் இருக்குது. சென்னை பெரம்பூர்ல அந்த பாரக்ஸ் ரோட்ல அந்த சங்கம் இருந்திருக்கு. இன்னைக்கு பெரம்பூர் பாரக்ஸ் ரோட்ல இருக்கிற நிலத்தோட தாய் பத்திரத்தை எடுத்து பார்த்தா தெரியும் அந்த கட்டடம் எந்த கட்டடம் அப்படின்னு. ஆக அதன் பிறகு 1921ல பிஎன்சி மில்ல தொழிலாளர்களுக்கு இடையே சாதி கலவரம் நடந்தது. அந்த கலவரத்தை பத்தி கூட நான் வந்து ஒரு முழுமையா வீடியோ போட்டிருக்கேன். அந்த கலவரத்தை பத்தின வீடியோ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த வீடியோ வாய்ப்பு இருக்கிறவங்க போய் பாருங்க. அந்த கலவரத்துல எங்க பார்த்தாலும் ஜாதி வெறியர்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது கோரத்தாண்டவம் நிகழ்த்தினாங்க. எங்க பார்த்தாலும் வன்முறை வெறியாட்டங்கள் நடத்தினாங்க. அந்த நேரத்துல ஊரடங்கு சட்டம் போட்டதுனால தலித் மக்கள் வெளியே நடமாட முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. இந்த நிலையில எல்சி குருசாமி, எம்.சி. ராஜா, அப்புறம் சாமி தேசிகானந்தா இவங்க எல்லாம் இணைஞ்சு அந்த நேரத்துல தலித் மக்களுக்கு துணையா நின்று இருக்கிறாங்க, உறுதுணையா இருந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஆங்கிலேய அரசு கிட்ட பேசி தலித் மக்களுக்கு வந்து இவ்வளவு பிரச்சனைகளை இந்த கலவரத்தினால சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால அவங்களுக்கு உரிய பாதுகாப்பு ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு எல்சி குருசாமி அவர்கள். கல்வி
சொத்து, ஆயுதம் இதையெல்லாம் மனுவாதிகள் நம்முடைய முன்னோர்கள் கிட்ட இருந்து பறிச்சுக்கிட்டதால நாம ஒடுக்கப்பட்டவர்களானோ தாழ்த்தப்பட்டவர்களானோ அப்படின்னு எல் சி குருசாமி அவர்கள் சொல்றாரு. அதோட என்ன சொல்றாரு தெரியுமா? மண் இல்லாதவன் மனிதனே இல்லைன்னு சொல்றாரு. நம்முடைய சமூகத்துக்கு கல்வி எந்த அளவு அவசியமோ அந்த அளவுக்கு நிலம் அவசியம்னு சொல்றாரு. கல்வி எந்த அளவுக்கு அவசியமோ அந்த அளவுக்கு நிலமும் அவசியம்னு சொல்றாரு. நம்ம மக்களுக்கு கால்காணி நிலமாச்சும் இருக்கணும் இந்த சமூகத்துல அப்படின்னு சொல்றாரு. தலைவர் எல் சி குருசாமி சொன்னது மட்டும் இல்ல, அதை நடைமுறையும் படுத்தி காட்டியிருக்கிறாரு. 1921ல ஆங்கிலேய அரசு கிட்ட வாதாடி பெரம்பூர், புளியந்தோப்பு, வேப்பேரி, புதுப்பேட்டை, கொய்யாத்தோப்பு, மயிலாப்பூர், ராயபுரம், கல்மண்டபம் இந்த இடங்கள் எல்லாம் நம்ம மக்கள் வாழ வீடுகளை ஆங்கிலேய அரசு கிட்ட இருந்து பெற்றுக் கொடுத்திருக்கிறார். அதன் பிறகு செங்கல்பட்டு மாவட்டத்துல திருவள்ளூர், பொன்னேரியில கூட தலித் மக்கள் பண்ணை அடிமைகளா இருந்திருக்கிறாங்க. அப்ப எல் சி குருசாமி அவர்கள் அந்த செய்தியை அறிந்து அந்த மக்களை விடுவிக்கணும், அவங்கள பண்ணை அடிமை முறையில இருந்து வெளியில கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அவங்க பட்ட கடனை அவரே பொறுப்பேற்று அவரோட சொந்த பணத்துல பைசல் பண்ணியிருக்கிறார். அவங்க பண்ணை அடிமையில இருந்து மீட்டு கூட்டு வந்தார்ல, அந்த மக்களுக்கு விவசாயம் செய்து பிழைக்கணும் அப்படின்னு உழவு நிலங்களை அரசு கிட்ட இருந்து வாங்கி கொடுத்திருக்கிறார். 1920ல இருந்து 10 வருஷம் சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினரா இருந்திருக்கிறாரு. 22 வருஷம் தொடர்ந்து கௌரவ நீதிபதியா இருந்திருக்கிறாரு. 1924ல வைக்கம் போராட்டத்துல கலந்துகிட்டு ஈழவ மக்களின் சமூக ஜனநாயக உரிமை போராட்டத்திற்கு ஆதரவு அளிச்சிருக்கிறாரு. அந்த போராட்டத்துல பங்கெடுத்து ஆதரவும் கொடுத்திருக்கிறாரு. 24ல இருந்தே அந்த போராட்டத்துல இருந்தே தந்தை பெரியாரோட இணக்கம் ஏற்பட்டு சமூக பணி அவரோடையும் சேர்ந்து செஞ்சிருக்கிறாரு. 1932ல திருவாங்கூர் ஆலய நுழைவு போராட்டத்திற்கு சென்னையில இருந்து போராட்ட வீரர்களை கூட்டிட்டு போய் ஈழவ மக்களோட ஆலய நுழைவு, கோவில் நுழைவு போராட்டம் வெற்றி பெற இவரும் உதவியா இருந்து செயல்பட்டு இருக்காரு. இந்த வரலாறு எல்லாம் எத்தனை பேருக்கு தெரியும், எத்தனை பேர் சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. ஆக 1926ல கோடம்பாக்கம் கைத்தொழில் பள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நலக்குழுவிலும் நகர கூட்டுறவு வங்கி இயக்குநர்கள் குழுவிலும் பங்கேற்று சிறப்பா வேலை பார்த்திருக்கிறார். 1927ல இவரோட மக்கள் சேவையெல்லாம் அங்கீகரிக்கிற விதமா ஆங்கிலேய அரசு இவருக்கு ராவ் சாஹிப் அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்து கௌரவிச்சிருக்கிறாங்க. 1929ல சென்னை பல்கலைக்கழக உறுப்பினராகவும் இருந்திருக்கிறார். 1942ல தலித் மக்கள் பொருளாதாரத்துல ஆளுமையா இருக்கணும்னு சொல்லி பெரம்பூர் இருக்கு இல்லையா, சென்னை பெரம்பூர், அந்த ஏரியாவில் லெதர் ஒர்க்ஸ் கோஆபரேட்டிவ் சொசைட்டி அப்படிங்கிற ஒரு சொசைட்டியை உருவாக்கி இருக்கிறாரு. அந்த சொசைட்டியும் சிறப்பாகவும் செழிப்பாகவும் நடத்தி கணிசமான சம்பளத்தை தொழிலாளர்கள் கிடைக்க செய்ய ஏற்பாடு பண்ணியிருக்கிறாரு. கூட்டுறவு சங்கத்தை போலவே மாலுங்கிற அந்த பெயர்ல வந்து இன்னொரு கம்பெனியை, இன்னொரு நிறுவனத்தை மக்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறாரு. 1944ல தலித் மக்கள் பஞ்ச நிலங்களை அரசு கிட்ட இருந்து பெறுவதற்கான வழிவகை செய்திருக்கிறார். அதுக்கான போராட்டங்களிலும் ஈடுபட்டு இருக்கிறார். எல் சி குருசாமி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில சாதனை செய்யணும்லாம் எதையும் செய்யல. அவரோட ஒவ்வொரு செயல்பாடுகளும் சாதனையாவே மாறி இருக்கு. தலித் அமைப்புகளை தன்னுடைய சகோதர இயக்கமாகவும் சமகாலத்துல அவர் கூட வாழ்ந்த தலித் தலைவர்களை தன்னுடைய சகோதர தலைவர்களாகவும் நினைச்சிருக்கிறாரு எல் சி குருசாமி அவர்கள். அது மட்டும் இல்லாம பார்ப்பனர் அல்லாத இயக்கங்களை நட்பு இயக்கமாகவும் அதனுடைய தலைவர்களை நண்பர்களாகவும் பார்த்திருக்கிறாரு. வாய்ப்புகள் மறுக்கப்பட்ட தலித் மக்களுக்கு கிடைக்கிற எல்லா வாய்ப்பையும் பயன்படுத்தி அவர்களுக்காக உழைக்கணும்னு பாடுபட்டு இருக்கிறார். உண்மையிலே தலித் மக்களின் மீது நிகழ்த்தப்படுகிற சமூக ஒடுக்குமுறை, பொருளாதார ஒடுக்குமுறை, அரசியல் ஒடுக்குமுறையில மிக கடுமையாக பாதிக்கப்படுறவங்க அருந்ததியர்கள் தான். அடுக்கி வைக்கப்பட்ட பானையிலிருந்து கடைசி பானியா இருக்கிறவங்க அருந்ததிய சகோதரர்கள் தான். தன்னை யாரும் அடிமைப்படுத்திடக் கூடாதுன்னு தெளிவா இருக்கிறவங்க யாரும் இன்னொருத்தரை அடிமைப்படுத்திடக் தெளிவா இருக்கிறது இல்லை. ஆக எல் சி குருசாமி அவர்கள் ஒரு அருந்ததியர் என்பதற்காக மட்டும் அவர் அருந்ததியர்களுக்காக உழைக்கல. அவர் அருந்ததியர்களுக்காக உழைக்கல. ஒட்டுமொத்த தலித் மக்களினுடைய விடுதலையே அருந்ததியர்களோட விடுதலையில இருந்ததா அவர் நினைச்சாரு. அதனால அருந்ததியர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து உழைச்சாரு, பாடுபட்டார். உண்மையான பாட்டாளி வர்க்கத்தின் உண்மையான தலைவர்னா அது எல் சி குருசாமி அவர்கள் தான். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏறத்தாழ 50 வருஷம் சமூக வாழ்க்கைக்கு பிறகு 1966ல தன்னுடைய 81வது வயசுல அவர் இந்த மண்ணை விட்டு பிரிஞ்சிருக்கார். என்னை பொறுத்த வரைக்கும் எல் சி குருசாமி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறும் சமூக பங்களிப்பும் தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றுல மட்டும் கிடையாது, தலித் இயக்க வரலாற்றுல இருந்து கூட மறைக்கப்பட்டிருக்கிறதா தான் நான் நினைக்கிறேன். இங்க இருக்கிற தலித் அமைப்புகள் பெருசா எல் சி குருசாமி அவர்களை கொண்டாடுறதே கிடையாது. அவருக்கான பிறந்த நாள் நிகழ்வோ நினைவு நாள் நிகழ்வோ முன்னெடுத்து செயல்படுறது கிடையாது. காரணம், அவர் ஒரு அருந்ததிய சமூகத்தை சார்ந்தவர் என்பதனால கூட இருக்கலாம். இப்ப இருக்கிற தலித் அமைப்புகளுக்கு நான் ஒண்ணுதான் சொல்லணும்னு நினைக்கிறேன். எல் சி குருசாமி அவர்களுடைய கருத்துக்களை சொல்லக்கூடிய இந்த நேரத்துல நான் ஒரே ஒரு செய்தியை இங்க பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன். எந்த தலைவரையும் இவர் அருந்ததியர் தலைவர், இவர் பல்லர் தலைவர், இவர் பறையர் தலைவர்னு நாம பார்க்க கூடாது, அப்படி செயல்படக்கூடாது. ஏன்னா
நமக்காக உழைத்த தலைவர்கள் உற்சாதி பார்த்து சமூக பணி செய்யல. ஒட்டுமொத்த பட்டியலின மக்களுக்காகவும் உழைச்சாங்க என்பதுதான் உண்மையான வரலாறு. அதன்படி செயல்படுவோம். நன்றி.